ரிட்டையர்டு ஃப்ரம் ரயில்வே. கைரா காயினில் முன்னாடி 2 மார்க்கெட்டிங் செஞ்சேன். சார் வந்து அதை பற்றி பேசக்கூடாதுட்டா நான் பேச மாட்டேன், அது தேவையில்லை. நான் எதில் வந்திருக்கேனோ அதை மட்டும் நோக்கமாக வச்சுட்டு போகணும்னு என்னோடய டிசிஷன். என்னோடய ஃபேமிலி பூராவே கம்ப்ளீட்டாக கைரா. அனதர் இதில் எதுவும் கிடையாது. ஹோப் வந்து என்னுடைய ஸ்பான்சர் வந்து மிஸ்டர் ரஞ்சித் குமார். இதில் நான் என்ட்ரு ஆகிறதுக்கு எனக்கு சப்போர்ட்டாக இருந்தது வைஜந்தி மாறன். அண்டிவே ரோட்டில் அவங்கள சந்தித்து பேசும்போது அவங்க என்னை வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டு இதில் கொண்டு வந்து என்னை என்ட்ரு விட்டாங்க. இப்போ ஓனாக வந்து ஒரு 4 லட்சம் காயின் வச்சுருக்காங்க. இந்த இடையில வந்து பார்த்திங்கன்னா நான் ரயில்வேயில் இருந்ததுனால ட்ரெயினை பற்றி 2 பாயிண்ட் சொல்லிட்டு இறங்கிக்கிறேன். இப்போ நம்ம ட்ரெயின் எப்படி போகுதுன்னா, மெட்ரோவை தாண்டி மோடி ஒரு ட்ரெயின் விட்டுருக்காருல, என்ன ட்ரெயின்? வந்தே பாரத். வந்தே பாரத் வந்து ஃப்ளைட்டு மாதிரி. ஃப்ளைட்டில் நீங்கள் பயணம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்படி எல்லா லஞ்சுலாம் கிடைக்குமோ அதே போல் வந்தே பாரத். அடுத்தது இன்னொரு ட்ரெயின் இருக்குது, புல்லட் ட்ரெயின். விரைவில் வரும். சென்னை டு டெல்லி வரப்போகுது. முன்னாடி நம்ம பயணம் பண்ணும்போது 2 மாதத்துக்கு முன்னாடி நம்மளுடைய ட்ரெயின் எப்படி போயிட்டு இருந்துச்சுனாக்கா, இந்த ஓல்டு ட்ரெயின் பேசஞ்சரு அடுத்து எக்ஸ்பிரஸ் அந்த மாதிரி இருந்துச்சு. அப்போ அந்த கோச்சோட மெத்தட் எப்படின்னா, டோர் வந்து மேனுவலாக திறக்கும், மேனுவலாக க்ளோஸ் பண்ணணும். இப்போ வந்திருக்க ட்ரெயின் வந்து நீங்கள் ஓடியெல்லாம் ஏற முடியாது, ஆட்டோ க்ளோஸ். அனௌன்ஸ்மெண்ட் வரும், டோர் க்ளோஸ் ஆகிடும். இப்போ நம்ம சிஓட அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாரு. அனதர் ஏற்கனவே இருந்த பிரச்சனை சால்வ் ஆகிடுச்சு. இப்போ புதுசாக ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங்லாம் இங்கேருந்து தான் வரும். இப்போ பயணம் சூப்பராக இருக்கும். அந்த கோச்சில் ஓடி போய் ஏறலாம். ஏன்னா நான் டிடிஆராக இருக்கும்போது வித்தவுட் டிக்கெட்லாம் எங்களை கண்டோன்னா குதிச்சு ஓடுவோம். 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் ட்ரெயினில் கூட உயிரை காப்பாற்றுறதுக்காக குதிச்சு ஓடுவோம். அந்த மாதிரி ஓடும்போது என்னோட கொலீக்ஸு ட்ரெயினில் ரன் ஓவர் ஆகி கால் கட் ஆகிடுச்சு. அவரு கட்டானது பார்த்த உடனே நான் உடனே ரிசைன் பண்ணுற அளவுக்கு போயிட்டேன். பயம், கால் துண்டாக விழுந்து கிடக்கு. ரிசைன் பண்ணிவிட்டு வேறு ஜாப்புக்கு போயிடலான்ட்டு. ஆனால் கடவுளுடைய கிருபையினால எனக்கு வந்து வேறொரு ஜாப் கொடுத்து அந்த மைண்ட் செட்டில் ஆஃபீஸர் மாற்றி விட்டாங்க. நான் தப்பிச்சு ஆஃபீஸ் சூப்பரண்ட் ஆகிட்டேன். அதுபோல் இப்போ வந்து 2 மாதம் பயங்கர கஷ்டம். நான் யாரெல்லாம் இதில் வந்து என்டர்பியர் ஆகி விட்டனோ அவங்க எனக்கு கொடுத்த டார்ச்சரில் நானே சைலண்ட் ஆகிட்டேன். மீட்டிங் போகிறதில்ல, அவங்க கூப்பிட்டு பேசுகிறதில்ல. கோபால்கிட்ட பேச மாட்டேன், வைஜந்தி மார்கிட்ட பேச மாட்டேன், ரஞ்சித் குமார்கிட்ட பேச மாட்டேன். இடையிடையே அப்போக்கப்போ நம்ம சிஓட்ட பேசுவேன். யார்கிட்டையும் பேச மாட்டேன். அவ்வளோ டார்ச்சர். பேமெண்ட் என்னோடய ஓன் மணி கூட கொடுத்து நான் எனக்கு கீழே வந்திருக்கிறேன். டவுன் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், சரி பண்ணியிருக்கேன். வேறு வழி இல்லை. அவங்கள விட்டு அங்கே ஓடிடுவாங்க. திரும்ப அவங்களுக்கு பின்னாடி இன்னொரு ஆள் வரமாட்டாங்க. அந்த நிலையில் எனக்கு இருந்தாங்க. இப்போ கூட லாஸ்ட்டு ஒரு 3 days பேமெண்ட் கொடுத்து அவங்கள சரி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த நிலைமை இனிமேல் வராதுங்கிற நம்பிக்கை வந்து விட்டது. தொடர்ந்து பயணிக்கலாம். கம்மிங் பிப்ரவரிக்குள்ளே நான் வந்து கோல்ட் ஆகிடும்.